ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! எனது அன்பு பிள்ளையே, இப்போ நான் அடிச்சு சத்தியமிட்டு சொல்கிறேன். இன்று இரவு கட்டாயமாக இது நடக்கத்தான் போகுது. உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி போய் நாளை முதலே உனக்கான நீ நினைச்ச விஷயங்களெல்லாம் நல்லபடியாக நடக்கத் தொடங்கும். இப்போது இந்த இரவை மட்டும் தைரியமாக கடந்து வந்துவிடு என் செல்வமே. என் நாமத்தை தினமும் பலமுறை உச்சரிக்கும் நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் அல்லவா உன் அப்பன் முருகப்பெருமான். நிச்சயமாக உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல்வாழ்க்கையை தரத்தான் போகிறேன். மற்றவங்க உன்னை மதிக்காம அலட்சியப்படுத்தும் போதே நீ தெரிஞ்சுக்கணும், எங்க நீ முன்னேறிடுவியோன்ற பொறாமையும் போட்டி குணமும் சேர்ந்துதான் அவர்கள் உன்னை அலட்சியப்படுத்துவதற்கு காரணமாக அமையுது. இப்போ நீ போய்கிட்டு இருக்க பாதை உன் வாழ்வில் சரியான பாதை. இப்படியே போனா நீ முன்னேறிடுவன் தான் அவங்க உன்னை தவறா நினைக்கிறாங்க, உன்னை வம்புக்கு இழுக்கிறாங்க, உன் கூட சண்டை போடுறாங்கன்றத புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்வமே. நீ என்னை எந்த அளவுக்கு உயிருக்கு மேலாக நேசிக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். நீ என் மீது கொண்டிருக்கும் தூய்மையான பக்தி என் மனதை குளிர வைத்து விட்டது. என்னையே நம்பி வணங்கும் உன் வாழ்வில் எந்த ஒரு குறையும் வரவிட மாட்டேன் என் செல்வமே. நீண்ட நாட்களாக நீ என்கிட்ட கேட்ட உன்னுடைய முக்கியமான வேண்டுதல் நிறைவேறுவதற்கான நேரம் வந்துருச்சு. உன் மனசுல இருக்கிற பாரங்கள் எல்லாம் குறைய போகுது. தொலை தூரத்திலிருந்து உனக்கு அழைப்புகள் வரும். சில பேருக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் சில பேருக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் வரும்படி நான் இப்போதே என்னுடைய வேலைகளை எல்லாம் முடித்து விட்டேன் என் செல்வமே. என் பிள்ளைகள் சில பேருடைய வாழ்க்கையில என்னதான் மாறினாலும் வாழ்க்கை இன்னும் மாறலையேன்னு பயத்தோடு வாழ்க்கையினை வாழ்ந்து வருவது எனக்கு தெரியும். அதன் காரணமே அவர்கள் கர்ம வினைதானே. வாழ்க்கைங்கிறது ஒரு நொடி பொழுதில் மாறக்கூடியது. என்னை முழுமையாக நினைச்சு உன்னுடைய கடமைகளை நீ செய்ய தொடங்கினால் கர்ம வினைகளை எல்லாம் நான் காணாமல் போகச் செய்வேன். இத்தனை நாளா நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது நிறைவேறுவதற்கான நேரம் வந்துருச்சு. உனக்கு துணையா நான் இருப்பேன். வாழ்க்கையின் சிறந்த நாட்களையும் வெற்றி நாட்களையும் தொட வேண்டுமானால் சில மோசமான நாட்களோடு நீ போராடிதானே ஆக வேண்டும். உன் மன ஓட்டத்தை புரிந்த உன் அப்பன் முருகன் நான் சொல்றேன், நீ கவலைப்படும்படி எதுவும் ஆகா என் செல்வமே. உனக்கு நான் இருக்கிறேன் அல்லவா. எந்த பயமும் கவலையுமின்றி நீ நிம்மதியாக வாழும்படி உனக்கான விஷயங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். யார் என்ன வேணும்னாலும் பேசட்டும். உன்னுடைய பாதையில் நீ உறுதியாக இருந்து என் மேல நம்பிக்கை வச்சு எல்லா காரியங்களையும் செயல்படுத்து. உண்மையில நீ வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையும் நீ என் மீது வைக்கிற நம்பிக்கையும் சேர்ந்துதான் இப்போது உன்னால் எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய ஜெயத்தை தரப்போகிறது என் செல்வமே. உனக்கான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாய் நடந்து முடிவதற்கு நானும் உனக்கு துணையாதான் இருக்க போறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதருடைய கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்கும் மனிதர்கள் இந்த பூமியில நிறைய பேர் இருக்காங்க. அப்படி உன்னை சுட்டிக்காட்டி குத்தி காட்டி பேசும் மனிதர்களுக்கு நல்ல புத்தியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆனா நீ இப்படி யார் மனதையும் காயப்படுத்தினாத. ஏன்னா உன்னை போல இங்க பல பேரு பழைய நடந்து முடிந்த விஷயங்களை நினைச்சு நினைச்சு மனசளவுல கஷ்டப்பட்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவங்க படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும். உன்னோடு மிக அதிக நெருக்கமாக இருப்பவர்களிடம் உன்னுடைய கவலைகளையும் உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களையும் நீ பகிரும்போது அவங்க உன்னை பத்தி எதிர்மறையாகத்தான் யோசிக்கிறாங்க. அவங்க மனசுல உன்னை பற்றி எதிர்மறை எண்ணங்களும் மிக தீவிரமாக அதிகமாகிறது. பகிர்ந்த பிறகு நீ எத்தனை நேர்மறை எண்ணத்தோடு உன் வாழ்க்கையை வழிநடத்தி சென்றாலும் அவங்க மனசுல உன்னை பத்தி நினைச்ச கெட்ட விஷயத்தை அழிக்க முடியாது என் செல்வமே. அதனாலதான் யாருகிட்டையும் உன்னை பத்தி எதையும் சொல்லி அனுதாபமாக மாற்றிக்கொள்ள நினைக்காதே. அல்லது உன் மனசுல இதை சொன்னா ஆறுதலா இருக்கும்னு அடுத்தவங்க கிட்ட போய் உன் வாழ்க்கையில நடந்ததை சொல்லி அதையே உனக்கு ஆபத்தானதாக மாற்றிக்கொள்ளாதேன்னு சொல்றேன். உன்னால் சமாளிக்க முடிந்த பிரச்சனைகளை முடிஞ்ச அளவுக்கு நீயே சமாளிக்க பழகு. உன் பிள்ளைகளை பத்தி நீ கவலைப்பட வேணாம். அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என சொல்லியிருக்கிறேன் அல்லவா. என் மேல நீ முழு நம்பிக்கை வச்சிருந்தா அந்த பாக்கியம் கூடிய சீக்கிரம் உனக்கு கிடைக்கும். என்னை நம்பி உன் கடமைகளை நீ செய்ய முயலும் போது என் பிள்ளையான உனக்கும் உன் குடும்பத்திற்கும் பாதுகாவலனாக நானே இருப்பேன். உன் குடும்பத்திற்கு குருவாய் இருந்து நானே வழிநடத்துவேன் என் செல்வமே. இனி நடக்க போற விஷயங்களை எல்லாம் பார்த்து நான் சொன்னது உண்மைதான் என்பதை நீயே உணர்ந்து கொள்வாய். எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம். நான் உனக்கு வாக்கு கொடுத்தபடியே உன் வாழ்வில் என்றும் எப்போதும் உனக்கு உறுதுணையாய் இருந்து எல்லா விஷயங்களையும் நீ சரியாய் செய்து முடிக்க சாதகமாக்கி கொடுப்பேன். சின்ன வயசுல இருந்து
இதுவரைக்கும் நீ கஷ்டங்களையே பார்த்து வளர்ந்திருக்க. இப்போதுதான் முன்னேற்றம் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இப்ப மறுபடியும் தடைகளும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் வருதே நினைச்சு மன தைரியத்தை இழந்து விடாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் அல்லவா? உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை நான் ஓயமாட்டேன் என் செல்வமே. உன்னுடைய கவலைகளை தூர எறிஞ்சிடு. நீ வேதனைகளால் எவ்வளவு நசுக்கப்பட்டாலும் என்னை நோக்கி நம்பிக்கையோடு அடியெடுத்து வைத்த அடுத்த நொடி உன்னை பாதுகாக்க நான் வருவேன். உன்னை மகிழ்ச்சியின் பாதைக்கே கொண்டு செல்வேன் என் செல்வமே. உன்னை தொடர்ந்து அவமானப்படுத்துபவர்களை விட்டு நீ விலக மறுக்கிறாய். அவங்க கேட்டா என்னுடைய குடும்பம், என்னுடைய அன்பு, பாசம்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நீ ஏன் மீண்டும் மீண்டும் தனிமையிலேயே வருத்தம் கொள்கிறாய்? கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ அவங்கள விட்டு விலகினாதான் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கும்னா நீ ஏன் அதை தவிக்கிறாய்? நீ என்னதான் அவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் உன் குடும்பம், உன் கூட பிறந்தவங்க, உன்னுடைய குடும்ப கௌரவம், அன்பு, பாசம்னு யோசிச்சாலும் அவர்கள் அதை யோசிக்காத போது அது எப்படியும் பிரச்சனையில் தானே முடியும். நீயும் உன்னுடைய தலைமுறையும் உயர்வான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா வகையிலும் இந்த முருகப்பெருமான் துணையா இருப்பேன். ஆனா நீயும் அதற்கேற்றாற் போல் நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் வாழ்க்கை ஒரு நாள் எல்லாம் மாறும், எல்லாரும் என்னை புரிஞ்சுக்குவாங்கன்ற நம்பிக்கையில தான் நீ ரொம்ப நாளா வாழ்ந்துகிட்டு இருக்க. அந்த ஒரு நாள் உன் வாழ்வில் வெகு விரைவாக வரப்போகுது. அதை நானே உனக்கு பரிசாக தரப்போகிறேன் என் செல்வமே. அந்த பரிசை வச்சுக்கிட்டு இந்த நாளை நீ மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. உன் வாழ்வில் மகிழ்ச்சியை காணத்தான் நான் விரும்புகிறேன். என் மீது அளவற்ற பக்தியோடு இருக்கும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. உனக்காக நான் இருக்கிறேன் செல்வமே, நீ கலங்காதே. இதுவரைக்கும் கண்ணீரை மட்டுமே பார்த்த உன் வாழ்க்கையில இனி அற்புதங்களை பார்ப்பாய். இனி வரும் நாட்களில் நிம்மதியோடு ஆனந்தமாய் நீ வாழ்வாய். எந்த உறவாக இருந்தாலும் சரி, உன் மேல பாசம் காட்டுறவங்க உண்மையான பாசம் வச்சிருந்தா மட்டும்தான் அது உனக்கு சந்தோஷத்தை தரும். அவர்கள் உன்னை விட்டு விலகி போனாலும் மீண்டும் மீண்டும் உன்னை நினைக்கக்கூடியவர்களாக, உன்னை தேடி வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனா மற்றவங்க சும்மா நட்பு, பாசம், உறவுன்னு சொல்லிக்கிட்டு உன்கிட்ட நல்லா பேசிட்டு அவங்க தேவை முடிஞ்சவனே, காரியம் முடிஞ்சவனே தூரமா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கும்போது கூட உன்னை ஒரு முறை கூட நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களின் நட்போ உறவோ உனக்கு அவசியமில்லை என் செல்வமே. உன் விதி இப்படிதான், நீ கஷ்டப்படணும்னு சொல்பவர்களிடம் சத்தமிட்டு சொல், என்னுடன் இருப்பது என் அப்பன் முருகன். அவர் என் தலைவிதியை நிச்சயமா மாத்துவாரு. நான் கஷ்டப்படும்படி இப்படியே விட்டு விட மாட்டார் என உன்னை புகழின் உச்சிக்கு நான் கூட்டிட்டு போறேன். நீ கலங்க வேண்டாம் என் செல்வமே. நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் அல்லவா இது. நல்லவங்க கெட்டவங்க யாருன்னு பார்த்து நிதானமா யோசிச்சு செயல்படு. உன்னோடு நான் இருக்கிறேன் அல்லவா. எதை நினைத்தும் பயப்படாமல் பலம் கொண்டு திடமான மனசோட நீ இருந்தா உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் நல்லதாய் நான் நடத்தி முடிப்பேன். எது வந்தாலும் கலங்காதே என் செல்வமே. நான் எப்போதும் உன்னை கைவிட மாட்டேன். நான் உனக்கு துணையா இருக்க போகிற உன் அப்பன் முருகன் அல்லவா. இன்னிலிருந்தே உன் கஷ்டங்களை எல்லாம் விலக்கி இனி உன் வாழ்க்கை முழுவதும் மன நிம்மதியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதற்கான வேலைகளை தான் இன்று இரவோடு இரவாக நான் நடத்தி முடிப்பேன். என்னை நம்பி வழிபடும் வணங்கி வரும் உன் வாழ்வில் இனி எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். உனக்கு துணையா இருக்கிற உன்னுடைய கடவுளாக நானே இருக்கும் பொழுது நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும்? இப்போ நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும், துயரங்கள்ல இருந்தும், கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். அதிலிருந்து விடுபடதானே நீயும் துடிக்கிறாய், தவிக்கிறாய், உருகுகிறாய். மாற்றங்கள் உன் வாழ்வில் வரப்போகிறது என் செல்வமே. கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா. நீ எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அதே இடத்துல நீ நினைச்சது போலவே நான் உன்னை உட்கார வைத்து அழகு பார்ப்பேன்.